السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்றைக்கு இந்த வகுப்பில் செல்போன்களால் ஏற்படக்கூடிய கேடுகளை பற்றி நாம் யோசிக்கிறோம் பார்க்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே செல்போன் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் செல்போன் யூஸ் பண்ண தெரியும். எல்லாருக்குமே செய்யுங்க, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை உங்க கையில் கொடுத்துட்டா அதில் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண தெரியும். அது மாதிரி யூடியூப்ல எப்படி போகணும் அப்படின்னு தெரியும். அந்த யூடியூப்ல போய் நமக்கு தேவையானதை எப்படி தேடி எடுக்கணும் அதுவும் உங்க எல்லாருக்கும் தெரியும். இது யூடியூப்ல சும்மா வீடியோ தள்ளி பார்க்கறவங்களுக்கு மட்டும் இல்லை. சில பேர் உங்க போன்ல என்ன செய்யுங்கன்னா கேம்ஸ் ஏற்றி விளையாடுவீங்க. இப்போ யூடியூப் பார்க்கணும், போன்ல கேம் ஏற்றி விளையாடணும். இப்போ நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். செல்போன்னால உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. யாரும் இன்னும் அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்னையிலேருந்து நீங்க யாரும் போன எடுக்காம இருக்கிறீங்களா? எடுக்கதான் செய்வீங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, இது மாதிரி உங்க பேரண்ட்ஸ் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய பேரண்ட்ஸே செய்வாங்க, நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, போனை எடுக்காத, போனை எடுத்தீங்கன்னா கல்வி வீணாக போயிடும், ஒழுங்கா படிக்க மாட்டேன், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், போனை எடுக்காத அப்படின்னு நிறைய தடவை உங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, மதரசாவுடைய உஸ்தாதுகள் அலிமாக்கள் சொல்லியிருப்பாங்க. இத்தனை பேர் சொல்லியும் இன்னை வரைக்கும் போன் யூஸ் பண்ணி இருப்பீங்க. நான் இப்ப சொன்ன உடனே யூஸ் பண்ணாம இருந்திருக்கிறாங்கன்னா நாளைக்கு செய்வீங்க, யூஸ் பண்ணதான் செய்வீங்க. அப்போ யூஸ் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? பயம் காட்டினா யூஸ் பண்ணாம இருக்கிறீங்களா அப்படின்னா கொஞ்ச நாளே என்ன பயப்படுவாங்க. நாம யூஸ் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. யூஸ் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா அதுல உள்ள நன்மைகளையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ செல்போன்ல நல்லது இருக்கா இல்லையா? இருக்கா? செல்போன்ல நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. செல்போன்ல ஏதாவது நல்லது இருக்கா? ஒரு நல்லது இல்லை. பக்கத்துல ஏதாவது உனக்கு தெரிஞ்சது என்ன நல்லது இருக்கு? வேற யாருக்கு தெரியும்? நான் சொன்னேன். யூஸ் பண்ண விதத்துல அப்படி கேட்கல. செல்போன்னால நல்லது இருக்கா இல்லையா? நல்லதே இல்லை. சரி, அதான் இருக்குது. சொல்லுங்க. பயம். பயம் கேட்கறது நல்லது தானே? அதானே? உங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தொழுகையை பற்றி ஒரு பயம் வேணும்னு தோணுது, இல்லை ஒரு காத்து கேட்கலான்னு தோணுது. இப்போ பள்ளிவாசல் வந்து தூங்கி இருந்து ஆரம்பிச்சா எழுப்பி எனக்கு ஒரு சூறா உதவி காட்டுங்க, இப்படியே காத்து கேட்க முடியும். செல்போனை எடுத்து அதுக்கு ஒரு வாய்ஸ் நம்ம சொன்னா போதும், இந்த சூறா இன்னும் 6 காத்து வேணும்னு கேட்டால் என்ன செய்யும்?
உடனே ஓதி காட்டும், ஒரு பயான கொடுக்கும். செல்போன்ல நல்லது இருக்கான்னு கேட்டால் நல்லது இருக்கு. நீங்க சொல்லுங்க, வேற என்ன நல்லது இருக்கு? வேற என்ன நல்லது இருக்கு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. செல்போன்ல என்ன நல்லது இருக்கு? சரி, ஏதோ நல்ல இயற்கை பேசுவோம். யாரும் ஒரு கேள்வி கேட்குது. செல்போன்கள்லையும் சில நல்லதுகள் இருக்கு. இப்போ நாம சில பேருடைய வாப்பா அம்மார்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்த வாப்பா எப்படி பேசுவோம்? வீடியோ காலில் நேராக பேசுவோம், அப்படிதானே? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ காலில் நேராக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படிலாம் யாரும் பேசல, ஃபோனில் தான் பேசுவாங்க. அந்த ஃபோனு எல்லாருமே இருக்காது. ஒரு தெருவில் பார்த்தா ஒரு வீடு 2 வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, பேசிட்டு வருவாங்க. இன்னொருத்தவங்க வீட்டில் போய் அவங்க ஃபோனை மணிக்கணக்கில் பேச முடியுமா? அப்படிலாம் பேச முடியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு அப்படியே பேசுவோம். ஃபேஸ்புக் அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு ஒரு மூலையை வச்சா போதும், பாப்பா இங்கே நடக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அங்கே நடக்கிறது நாம இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செல்போன்கள்னால எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறவங்களை கூட நம்ம என்ன செய்வோம், முகத்துக்கு நேராக இருந்து பார்த்து பேசுவோம். நல்லது இருக்கு, நிறைய படிக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பாடங்கள் கூட எதில் அனுப்புறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி வச்சுருக்காங்க, இதில் அவங்க படிச்சுக்குவாங்க, இதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம படிப்பதற்கும் பயான் கேட்பதற்கும் சூறாக்கள் கேட்பதற்கும் வெளியூரில் இருக்கிறவங்கள்ட்ட நேரடியாக பேசுறதுக்கும் இப்படி நிறைய நன்மைகள் ஃபோன்கள்ல இருக்கு. நல்லது மட்டும் இருந்துச்சு வைங்க, ஆளுக்கு ஒரு ஃபோன் என்ன செஞ்சிடலாம், மதரசாலைக்கு கொடுத்துடலாம். நீ ஒரு ஃபோன் வச்சுக்க, நீ ஒரு ஃபோன் வச்சுக்க அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், அது ஒரு கொடுத்துடலாம். நல்லது மட்டுமே இருந்தான். இப்போ நல்லது மட்டும்தான் இல்லைல்ல, நல்லதை தாண்டி நிறைய கெட்டது இருக்குது. நன்மை 1-2 தான் நீங்க சொன்னீங்க, உங்ககிட்ட கேட்ட ஒரு 2 நன்மைகளை சொன்னீங்க. இப்போ நான் செல்போன்ல என்ன கெட்டது இருக்குன்னு கேட்கிறேன், எல்லாருமே சொல்லுவீங்க. செல்போன்ல என்ன கெட்டது இருக்கு தெரியுமா? யூடியூப் இருக்கு, என்ன கெட்டது இருந்தால வீடியோஸ். இந்த சக்தியை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு கஷ்டம் எல்லாம் நமக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ செல்போன்னால ஏற்படுகின்ற முதல் பாதிப்பு எது? ஃபர்ஸ்ட் எதை பாதிக்குது? எதை பாதிக்கும்? கண்ணை தான் பாதிக்கும். புரியுதா? கண்ணை பாதிக்குதுன்னா நாளைக்கே கண்ணு தெரியாம போயிடும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். நீங்க ஒரு மணி நேரம் செல் பார்க்குறீங்க, உங்க கண்களை சுற்றி ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் வரும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிகிற மாதிரியே இருக்கும், கண்ணு உறுத்தலா இருக்கும். நீங்க கண்ணை போட்டு பேசிட்டே இருக்கீங்க, கண்ணு உறுத்தலா இருக்குது அப்படி அப்படியே கண்கள் எல்லாம் செவந்து போகும். அப்படியே என்ன செய்யும்னா கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த பவர் குறைச்சிக்கிட்டே இருக்கும். கண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, இந்த பவர் என்ன செய்யும், அப்படியே நாள் போக போக குறைச்சிக்கிட்டே இருக்கும். நான் அடையுமே கண்ணே தெரியாத ஒரு நிலைக்கு கூட போயிடும். அதனாலதான் இந்த செல்போன்களை அதிகமான நேரம் உபயோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். சரியா? செல்போனை பார்க்கறதுனால முதல் பாதிப்பு எது இருக்குது? கண்ணுக்கு இருக்குது. 2வது வேற என்ன பாதிக்கும்? வேற என்ன பாதிக்கும்? போன் வெடிக்கும். எல்லா கேள்வியும் ஒரு பதில் சொல்லலாம். போன் வெடிக்கும். போன் வெடிக்கும்னா போன் என்ன ஆட்டோ போமா 10 வருஷத்துக்கு நான் வெடிக்குது அப்படின்லாம் வெடிக்காது. ஆனா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? போன் வெடிக்கும்னு அந்த பையன் எப்படி சொல்றா, இதுக்கு முன்னாடி போன் வெடிச்ச செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறப்ப செல்போன்லேயே பார்த்துருக்கிறோமா இல்லையா? நியூஸ்ல பார்த்துருக்கிறோமா, பேப்பர்ல பார்த்துருக்கிறோமா, செல்போன் வெடிச்சு பலியானா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேள்விப்பட்டு தான் இவன் சொல்றான். செல்போன் வெடிக்கும்னா டெய்லி ஒரு போன் வெடிச்சுட்டா இருக்கு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வெடிச்சதை பார்த்துருக்கலாம். அப்படின்னா உண்மையிலே நடக்கதான் செய்யுது. செல்போன்ங்கிறது அதிகமாக அதுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும்போது, ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா சில சமயங்களில் வெடிக்குது.
ஹீட் ஆகுறதுக்கு அது ப்ரெஷர் ஆகுறதுக்கு என்ன காரணம்? அதிக நேரம் யூஸ் பண்றது. எந்த ஒன்றையுமே ரொம்ப நேரம் ரன் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? டயர்ட் ஆகிடும். நாம இருக்கிறோம், எனக்கு மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் பேச விடுவீங்க? 1 மணி நேரம் பேசுவேன், அதுக்கப்புறம் நானே என்ன செஞ்சிருவேன்? டயர்ட் ஆகிடுவேன். நாம வேற ரன் ஆகிட்டே ஓடிக்கிட்டே வச்சுக்கீங்க, அந்த நேரத்தில் என்ன ஆகிடுவோம்? டயர்ட் ஆகிடும். ஃபேன் ஓடுது, இந்த ஃபேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுச்சுன்னா என்ன ஆகும்? நாளைக்கு வீணாக போயிடும். எல்லாமே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். செல்போனுக்கு யாராவது ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? ரெஸ்டே கொடுக்குறது தூங்கும்போது மட்டும்தான் ரெஸ்ட். காலையில் எழுந்திரிக்கிறா, எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சாங்க நம்ம எதில் பார்க்கணும்? செல்போனை தான் பார்க்கணும். உங்கள் வீட்டில் யாருமே பெரிய டைம் வேஸ்ட் வால் கிளாக் இல்லையா? இதுல பக்கத்துல தான் வச்சிருக்கோம். ஃபோனை கிளாக்ல பார்க்கணும், ஃபோன் பக்கத்துல தான் வச்சிருக்கோம். டைம் ஆயிடுச்சாங்க எது பார்க்கறது? ஃபோனை எடுத்து பார்க்கணும். தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்போனை பார்த்தாச்சு. அப்புறம் சாப்பிட போகிறோம், சாப்பிட்றதுக்கு முன்னால ஃபோனை வச்சிருக்கிறது, அப்படியே ஒரு பக்கம் ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வீடியோ வச்சுருது, அப்படியே நம்ம சாப்பிட்டே இருக்கணும். சாப்பாடை கவனமே இல்லை, என்ன சாப்பிட்றோம் எது சாப்பிட்றோம்னு தெரியாம வீடியோவை கண்டு பார்த்துட்டே இருக்கு, கை சாப்பிட்டே இருக்கு. கையை சாப்பாடு வைக்கலாம், சாப்பாடு வாயில் வைக்கலாம், செல்போனை போய் பார்க்கலாம், அப்படியே சாப்பிடும் போது செல்போன். சரி, எங்கேயாவது வெளியூர் போறாங்க, பஸ்ல கார்ல அப்படின்னு போறாங்க, போகும்போதாவது வெளி உலகத்தை பார்க்கறாங்களோ அது பார்க்கறது கிடையாது. பஸ்ல கார்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், வெளி உலகத்தை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கறதே கிடையாது. அப்போ செல்போன் அப்படியே தள்ளிக்கிட்டே வருது. இன்னும் சில பேர் என்னன்னா வீட்டுக்குள்ளே இருக்கா கூட, ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் தம்பி, அக்கா, வீட்டுக்குள்ளே இருக்கா கூட ஒரே கேம்ஸ் 3 பேர் விளையாட மாட்டாங்க. அந்த கேம்ஸ் விளையாடுறது கூட நினைச்சுவாங்க ஆளாக தனித்தனியா இருக்கிறது கேட்கக்கூடாது. இவர் ஒரு கேம், அவர் ஒரு கேம், அவங்க ஒரு கேம், எல்லாரும் தனித்தனி கேம். அப்ப தூங்கி எழுந்திரிச்சா ஃபோனு, சாப்பிடும் போது ஃபோனு, விளையாடுறதுக்கு ஃபோனு, படிக்கிறதுக்கு ஃபோனு, இது போக ஏதாவது சும்மா எங்கேயாவது ஃபோனு ஓடிட்டே இருக்கணும்னு சொல்லி ஃபோனு. ஒரு நாள் அதிகபட்சமான நேரங்கள் நாம என்ன செய்யணும்னா ஃபோனை பார்த்துட்டே இருக்கணும். இது என்ன ஆகும்னா ஓவர் ப்ரெஷர் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு பொருளையுமே ஒரு லிமிட்டா யூஸ் பண்ணி வச்சுக்கணும் வைங்க, நமக்கும் நல்லது, அந்த பொருளுக்கும் நல்லது. ரொம்ப நேரம் அப்படியே யூஸ் ஆகிட்டே இருந்தா ஓவர் ப்ரெஷர் ஆகி என்ன செஞ்சோம்? வெடிக்கும். இப்போ நாம நம்மளுடைய ஃபோனுக்கு இதுவரைக்கும் வெடிக்கலைன்னாலும் நாம அந்த ஆபத்துக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொன்னா அதிகமான ப்ரெஷர்களை என்ன செய்யக்கூடாது? ஃபோனுக்கு கொடுக்கக்கூடாது. நிறைய ஃபோன் வெடித்து கால் சில பேருக்கு செவிடாயிருக்கு, சில பேர் அந்த ஃபோன் வெடிக்கின்ற சத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹார்ட் அட்டாக்லாம் வந்து அப்படியே மூச்சு நின்று போய் மரணிச்சவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கவனத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபோன் வச்சிருக்கிறதுனால இப்படி என்ன செய்யக்கூடாது? அதிக நேரங்களில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. தேவைக்கு எடுக்கலாம். ஏதோ ஒரு படிப்பு கொடுக்குறாங்க, ஸ்கூல் ப்ராஜெக்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹோம்ஒர்க் அதெல்லாம் இருக்குது, இல்லை ஏதாவது நான் படிக்கணும் கற்றுக்கணும் இப்படிங்கிறதுக்காக நீங்கள் செல்ஃபோனை எடுங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த செல்ஃபோனை அதிகமான நேரம் என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அது என்ன செஞ்சிடும்? வெடிக்கும். அதனுடைய பாதிப்பு யாருக்கு தான் வரும்? நம்மளுக்கு தான் வரும். நான் கையில் வச்சிருக்கும் போது வெடிச்சுன்னா யார் கையில் எட்டு போகும்? நம்ம கையில் தான் ஞாபகம். கண்டு போன மாதிரி கை போனாலும் அதுவும் நமக்கு பாதிப்பு தான். போனதுனால இந்த ஒரு கேள்வி இருக்கு. வேற என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னா, போன் அதிகமான நேரம் யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த போன் அதிகம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு மூளை வந்து வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யறதுனால தானே போன் அதிகமாக தேடுறோம் நீங்க நினைக்கிறீங்களா? மூளை வேலையை செய்யாது. மனிதனுக்கு அழகு எது தெரியுமா? மனுஷனுக்கு அழகு சிந்திக்கிறது தானே. அழகுனா எது? சிந்திக்கிறது. அதான் மனுஷனுக்கு அழகு. இந்த மூளை என்ன செய்யும்னா சிந்திக்கவே சிந்திக்காது, அப்படியே ரன் ஆகாம நிற்கும். முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மனப்பாடம் பண்ணி வைப்போம், அப்படிதானே? யார் யாருக்கெல்லாம் இப்போ உங்க வாப்பாவுடைய ஃபோன் நம்பர் மனப்பாடமா தெரியும்? 4, 5, 6, 7 வாப்பாவுடைய ஃபோன் நம்பர்
மறக்காம தெரியும் தானே? சரி, வெரி குட். ஏன் நிறைய பேருக்கு தெரியல? ஏன் நிறைய பேருக்கு தெரியல? பாப்பா நம்பர் ஏன் தெரியல? பாப்பா நம்பர் என்ன 100 நம்பரா இருக்குது, 10 நம்பர் தானே. 1 இருந்து 9 இருக்கும் 0. அப்ப 10 நம்பர் இருக்கும். ஒரே நம்பர் 2 தடவை கூட வரும் தானே. ஒரு 10 நம்பர் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? உங்களோட பாப்பா நம்பர் எத்தனை பேர் மனப்பாடம் தெரியும்? பெண்களுக்கு சொல்ல வேணாம், சும்மாவே மனப்பாடம் பண்ணுவீங்க நீங்க. கை கட்டுங்க. சரி, அப்போ உங்களுக்கு வந்து பாப்பாவுடைய நம்பர் கூட மனப்பாடம் ஏன் ஆகலைன்னா உங்களுக்கு அது மெமரிக்குள்ள ஆக மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்லுங்க, போன்ல ஸ்டோரேஜ் பண்ணலாம்.